ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்ன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். தேங்க்யூ. ஒரு கடாயை வச்சுட்டு நான்ஸ்டிக் குக்கர் தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஸ்லோ குக்கிங்கில் பண்ணணும் இது. அதை வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் போடலாம். கார்ன் வச்சு பண்ண போகிறேன் ஒரு டிஷ்ஷு. அது என்ன டிஷ்ஷுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நெய் நல்லா 2 கரண்டி நெய் போட்டு நல்லா அதை இடத்துலையும் ஆறு மாதிரி கடாயில் இது பண்ணிவிட்டு அதில் கார்ன்ஸ்டார்ச், கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஸ்டார்ச் எது வேணால் சொல்லலாம். அதை எடுத்து இந்த இதில் போடணும். இந்த நெய் நல்லா உருகி அந்த எல்லா இடத்துலையும் பட்டர்னால் பட்டர் எல்லா இடத்துலையும் தடவுங்க. நெய்னாலும் நான் வந்து நெய் பட்டர் இல்லை, அதனால் நெய்யே போட்டேன். இதில் ஒரு 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து போடணும். போட்டோடனே ஸ்லோ குக் பண்ணிடணும், ஏன்னா அது அப்படி கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் டக்குன்னு பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் கை கூட கழுவலை, அப்படியே உடனே கலக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேயே கை கழுவிட்டு வந்து கூட செய்யணும்னு தோணலை. அதை அப்படியே பாருங்கள், அது அப்படியே ஒரு லம்ஸ் இல்லாமல் அது கிளவி விடணும். இல்லைன்னா லம்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. அதுக்கு தான் ஸ்லோ பண்ணிடணும். அந்த நெய் உருகணுன்னே ஸ்லோ பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதை நல்லா அது இது பண்ணோம்னா அது அப்படியே நல்லா பொரிஞ்சு அந்த அந்த கார்ன் வாசனையெல்லாம் போய் அந்த ஃப்ளவர் மாலை இதாகிடும். நான் வந்து பார்த்தா எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். 2.5 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு நல்லா அது கலந்து விட்டுட்டு பால் ஊற்றணும். இப்போ ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே பால் எடுத்து வச்சேன். அதில் அரைவாசி எடுத்து ஊற்றினேன். முதல்ல எவ்வளோ இதாகுதுன்னு திக்காகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் பார்த்துட்டு போடலாம். காரம் கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டேன். அது நல்லா திக்காயிடுச்சு. பார்த்தா ரொம்ப திக்கான மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி திருப்பி கொஞ்சம் பால் ஊற்றலான்னு சொல்லிட்டு பால் ஊற்றிட்டேன். அப்புறம் பெப்பர் போட்டேன், உப்பு போட்டேன். ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவாங்க. சில சமயத்தில் வந்து அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் பூண்டை கூட துருவி போட்டு இது செய்யலாம். எனக்கு என்னமோ கார்னுக்கு பூண்டு போட்டால் நல்லா இருக்குமான்னு தோணலை, அதனால் நான் போடலை. நீங்கள் வேணாலும் போட்டுக்கோங்க. அப்புறம் கார்னை வந்துட்டு அப்படியே நல்லா உதிரியாக நான் வேக வச்சு கட் பண்ணி இது பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து போட்டிருக்கிறேன். இதுலேயும் ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால் நான் ரொம்ப உப்பு போட மாட்டேன். அதனால் அதை போட்டு கலந்தேன். பத்தாத மாதிரி இருந்தது பால். மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றினேன். 1/4 லிட்டருக்கு மேலே எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் கடைசியாக கொஞ்சம் மீதி இருந்த பாலையும் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு பெப்பர் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பெப்பர் மட்டும் மறுபடியும் கொஞ்சம் போட்டேன். உப்பு போடல. உங்களுக்கு வந்து உப்பு பத்தாதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விடணும். ஏன்னா நம்ம வந்து அந்த வேக வச்ச கார்னை வந்து இது பண்ணுவோம் இல்லையா, கத்தியில் வச்சு தான் இது பண்ணுறப்ப அது அப்படியே ஒட்டிட்டு மாதிரி இருக்கும். அதனால் தனியாக அது பீஸாக வர மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பெப்பரை போட்டுட்டு நல்லா திக்கும் ஆகிடும். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். பாலும் ஒரு 1/4 லிட்ரு ஊற்றிருக்கிறேன். இன்றைக்கி சேலட் பண்ணல. சேலட் பண்ணாததுக்கு பதில் இன்றைக்கி இது கார்ன் பாஸ்தான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கிறேன். இதில் சீஸ் ஒரு க்யூப்பு, அமுல் சீஸை வந்து துருவி வச்சுருந்தேன். அதை போடுறேன். சூடாக இருக்கிறப்பயே அதை போட்டோடனே உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே அது மெல்ட் ஆனால் போதும். உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதை வந்து ஆக்சுவலாக என்ன செய்வாங்கன்னா, இது இருந்துச்சுன்னா, ஓவன் இருந்துச்சுன்னா இதை அப்படியே எடுத்து உள்ளே வைப்பாங்க. சீஸ் நல்லா இன்னும் நிறைய அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படி வச்சோம்னா அது அப்படியே மேலெல்லாம் ப்ரௌன் கலரில் வரும். அது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம பாஸ்தா மாதிரியே நான் பண்ணிட்டேன். நம்ம பாஸ்தா போட்டு பண்ணுவோம், அதே மாதிரி பாஸ்தா மாதிரியே பண்ணிட்டேன்.